வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்கள் வீட்டு வந்ததுக்கு பிறகு ஏதோ நான் நடமாடுற அளவுக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில். ஆக்சுவலி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் இல்லைங்களா? 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு, ஒரு 45 days ஆச்சு. பட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 25 days பக்கமாக எடுத்துருக்கிறேன். விட்டு வந்துருக்கிறேன். நான் வந்து 35 yearsலேருந்து எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆனதுனால வந்து பாலி நியூரோபதி குரோனிக் நியூரோபதியாக மாறிடுச்சு. அப்புறம் நான் வந்து போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் 2-3 மாதமெல்லாம். அதாவது கிட்டத்தட்ட 6 months பிஃபோர்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அது அந்த டயத்தில் சரியாகுது, திரும்ப மறுபடியும் வந்துடுது. அவங்க சும்மா ஜஸ்ட் ஹேண்டில் ப்ரெஸ் ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணுறது, முட்டியில் ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் பண்ணுறாங்க. அது வந்து அந்த நேரத்துக்கு இருக்குது, மற்ற பழையபடி இதாகலை. அப்புறம் மிஸ்டர் ஆனந்தகுமார் சொல்லி என் சன் தருண் வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாப்புல. அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து 6 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெஷினில் வந்து எல்லா இது பண்ணுறீங்க. தென் வந்து ஹாட்டான ஆயில் வந்து பூரா ஒத்தரம் கொடுக்குறீங்க. அப்புறம் தென் நீங்களே வந்து 100% வந்து நல்லா இது பண்ணுறீங்க. அந்த இதில் பர்மா இதில் வந்து பண்ணுறீங்க. அதெல்லாம் சரி ரிலீஃப். அதுக்கு பின்னால் நைஃப் வச்சு பண்ணுறீங்க. அப்புறம் கப் தெரப்பி. தென் வந்து அந்த ஹீட் வச்சு பண்ணுறது, பாட்டில் வச்சு பண்ணுறது, ஃபயர் கப்பிங்க. தென் வந்து இது எலக்ட்ரோ பாத்ரூம்ஸ் வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் 1.25 மணி நேரம் ஆகுது. நான் வந்து நடக்கவே முடியாமல் வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து எதுவுமே சுத்தமாக நடக்க மூமெண்ட்டே இல்லாத அளவுக்கு வந்தேன். சர்ஜரிங்கிற ஸ்டேஜ் தான் பண்ணேன். நான் ஹாஸ்பிட்டலில் MRI ஸ்கேனு, NCS டெஸ்ட் எல்லாம் எடுத்தேன். அதில் தான் குரோனிக் பாலி நியூரோபதிங்கிற மாதிரி வந்தது. நர்வ் கண்டக்ஷன்ஸ் டெஸ்ட் எடுத்துருந்ததுலாம். பட் எல்லா வகையிலுமே வந்து பார்த்தோன்னா உங்கள் வீட்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதாவது வந்து முதல் வந்து வாரத்தில் ஒரு 5 நாள் வந்தேன். அப்புறம் மறுபடியும் ஒரு 4 நாள் வந்தேன். அப்புறம் 3 நாள் வந்தேன். அப்புறம் 2 days வந்தேன். இப்போ 10 days ஒன்ஸ் வர்றேன். நான் வாக்கிங் வந்து டெய்லி ஒரு 30 minutes 35 minutes போனேன். அப்புறம் நீங்கள் இப்போ டெய்லி என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, அதையும் ஃபாலோ பண்ணேன். காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கு. வாழ்க வளமுடன். கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. ரேஸ் கோர்ஸ்ல நடக்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஓகே, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரி, நடக்கிறத விட்டுறாதீங்க. நம்ம நடக்கிறது. ஆமாம், நடந்தால் தான் எனக்கு டயபெட்டிக் தான். நான் 35 வருஷமா டயபெட்டிக். இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏதோ காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இது அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ண. சரி, எனக்கு லைஃப் திருப்ப கொடுத்தீங்க நீங்க, அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். ஓகே, ட்ரீட்மெண்ட்லாம் திருப்தியாக இருக்கீங்க? 100% திருப்தி. ஓகே சார். மேடமும் கொஞ்சம் கூட்டு ஒய்ஃப் வந்தாங்க. அவங்களுக்குமே நிறையா வெரிகோஸ் பெயின்ஸ் இருந்தது. இந்த பாதத்துலேருந்து வளர்ந்துருன்னு சொல்லி அதையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. என் ஃபேமிலிக்கே நீங்கள் வந்து ஒரு பேக் போனாக இருந்து சரி பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். நன்றி சார்.